சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல முத்துவ அரெஸ்ட் பண்ணி சிறையில போடுறதுக்கு முன்னாடியே அந்த கான்ஸ்டபிள் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. கொஞ்சம் இருங்க சார், இவங்க சொல்ற மாதிரி அந்த கார்ல பிரேக் பிடிக்கல, அந்த கார் பிரேக் பிடிக்காத காரை நான் எடுத்துக்கிட்டு போனதுனால தான் அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கார்ல பிரேக் ஒயர யாரோ வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாப்ல. அப்புறம் ஏன் சொல்லவே இல்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறப்ப, நான் அப்பவே அருண் கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவரு தான் சொல்ல வேணாம்னு மறைச்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே, இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்து அருண திட்டுன்னு திட்டி 1 வாரத்துக்கு சஸ்பெண்ட் வேறயா பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் முத்து மேல தப்பு இல்ல அப்படிங்கிறதுனால முத்துவையும் வார்ன் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ முத்துவோட காரையும் ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் அந்த கான்ஸ்டபிளுக்கு நன்றி சொல்றாங்க. நான் உனக்காகலாம் இத பண்ணல. உன் பொண்டாட்டிக்காக தான் பண்ணுனேன். உனக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் முத்துவுக்கு பயங்கரமான சந்தோஷம். அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்த எல்லாமே அண்ணாமலை கிட்ட சொல்றாப்ல. அதுக்கப்புறம் கடைசியா இந்த வீட்ல இருக்கிறவங்க யாரோ தான் என் கார் சாவிய எடுத்து குடுத்து, என் பிரேக் ஒயர கட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கார் சாவி இல்லாம அத அப்படி பண்ணவே முடியாது. இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருக்கோ இதுல சம்மந்தம் இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. இருந்தாலும் அப்படியே சமாளிக்கிறாங்க. நம்ம முத்துவும் ரோகிணிய பார்த்த உடனே, "அப்ப நான் தான் கட் பண்ணி விட்டேன் அப்படின்னு சந்தேகப்படுறீங்களா?" அப்படின்னு வாண்டடாவே ரோகிணி வாய விட, "நாங்க யாருமே அப்படி சொல்லவே இல்லையே" அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கப்புறம் "நான் தான் கார் சாவிய ஆணியிலிருந்து எடுத்து யார்கிட்டயோ குடுத்து கட் பண்ண மாரில நீங்க நினைக்கிறீங்க" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "நாங்கலாம் அப்படி சொல்லவே இல்லையே." "ஆமா, என் கார் சாவி ஆணியில தான் மாட்டியிருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. "இல்ல வழக்கம் போல அங்க தானே மாட்டுவீங்க. அத வச்சு தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இனி எபிசோட பொறுத்தளவு எப்படியோ ரோகிணி சமாளிச்சர்றாங்க. எப்ப மாட்ட போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.